செம்பை ஏகாதசி சங்கீத உற்சவ விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. கேரள மாநிலம் பாலக்காடு கோட்டாயு அருகே உள்ள செம்பை பார்த்தசாரதி கோவிலில் கர்நாடக இசை மேதை வைத்தியநாத பாகவதரால் துவக்கி வைக்கப்பட்ட செம்பை ஏகாதசி சங்கீத உற்சவம் கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. உற்சவத்தின் இறுதி நாளான ஞாயிறன்று காலை 9 மணி அளவில் கோதண்ட ராக பாகவதரின் தலைமையில் உஞ்ச விருத்தி பஜனை நடந்தது. இதைத் தொடர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து டிவி கோபாலகிருஷ்ணனின் கச்சேரி நடந்தது. மாதங்கி ருத்ரகுமார், அனன்யா பிரகாஷ், மதுரை சாரதாவை தொடர்ந்து செம்பை வித்யாபீடம் ஆசிரியர்கள், மாணவர்களின் சங்கீத ஆராதனை நடந்தது. மாலை 5 மணிக்கு செம்பை வைத்தியநாத பாகவதரின் பேத்தி புவனா ராமசுப்புவின் கச்சேரி நடந்தது. முத்துசுவாமி தீட்சிதரின் சக்கரவாகம் ராகத்தில் உள்ள கஜானயுதம் என்ற பாடலை விநாயகரை துதித்து அவர் தன் கச்சேரியை துவக்கினார். அனுப் பாஸ்கர் வயலின், உன்னி கிருஷ்ணன் கல்லே குளங்கரை, மிருதங்கம், ரமேஷ் வெள்ளி நேழி, முகர் சங்கு என பக்கவாத்தியம் சேர்ந்து கொள்ள பார்வையாளர்களுக்கு விருந்தளித்தது. இதைத் தொடர்ந்து செம்பையின் சீடரும் கர்நாடக இசைக்கலைஞருமான ஏசுதாஸின் கச்சேரியும் நடந்தது. இதைத் தொடர்ந்து செம்பை சங்கீத உற்சவ விழா கோலாகலமாக நிறைவடைந்தது.